வெல்கம் டு தமிழ் ஈஸி ஹிந்தி. ரான், ரால், ரது, ரேன், ராய், ரார்கள், ரீர்கள், ரோம், கின்றன. இந்த வார்த்தைகள் கூட ஒரு 4 எழுத்தை சேர்த்தா அது அர்த்தமுள்ள வார்த்தைகளாக மாறும். என்ன எழுத்து? இ, ரு, இ, கி. ரான், இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது, இருக்கிறேன், இருக்கிறாய், இருக்கிறார்கள், இருக்கிறீர்கள், இருக்கிறோம், இருக்கின்றன. இதோடைய யூசேஜ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகளுடைய மீனிங் உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சிருக்கு இல்லையா? இதை ஹிந்தியில் இந்த வார்த்தைகளை இருக்கிறான்னா ஹிந்தியில் என்ன யூஸ் பண்ணணும், இதே இருக்கிறார்கள், இருக்கின்றன, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் எந்த வார்த்தையை போடணும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் வ கஹாம் ஹே, அவன் எங்கே இருக்கிறான். இருக்கிறாள் வ கஹா ஹே, இருக்கிறது வ கஹா ஹே. என்ன அது மூணுத்துக்குமே ஒரே சென்டென்ஸ் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? மூணுத்துக்கும் ஒரே சென்டென்ஸ் தான். இப்போ இந்த வஹு அப்படின்னு சொல்கிறது அவன், அவள், அது, இந்த 3 வார்த்தைகளுக்குமே நீங்கள் வஹு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். கஹா அப்படின்னா எங்கே. இது கேள்வியை உணர்த்தும் சொற்கள் அப்படின்ற ஒரு வீடியோவில் ஒரு இடத்துல கேள்வியை உணர்த்தும் சொற்கள்னு சொல்லிட்டு எல்லா கொஷின் வேர்ட்ஸும் சொல்லியிருக்கேன். அதில் கஹா அப்படின்ற வார்த்தையும் சொல்லியிருக்கேன். கஹானா எங்கே. இப்போ அவன் எங்கே இருக்கிறான், இருக்கிறான் அப்படின்னா ஹே இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். அதே இருக்கிறாள் அப்படின்னு சொன்னாலும் இதே வார்த்தை தான். இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இதே வார்த்தை தான். இந்த 3 வார்த்தைகளுக்குமே இந்த சென்டென்ஸ் தான். இருக்கிறான் அப்படின்னாலும், இருக்கிறாள் அப்படின்னு சொன்னாலும், இருக்கிறது அப்படின்னாலும் இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மே அச்சா ஹூ, நான் நல்லா இருக்கிறேன். இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஹூ இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். அச்சா ஹூ, அச்சி ஹூ. அச்சி அப்படின்றது ஃபிமேலுக்கு, அச்சி ஹூன்னு நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இருக்கிறாய். தும் கைசி ஹோ, நீ எப்படி இருக்கிறாய். இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஹோ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். இதுவே தும் கைசி ஹோக்கு பதில் தும் கைசே ஹோ அப்படின்னு சொன்னால் மேலுக்கும், தும் கைசி ஹோ அப்படின்னு சொல்கிறது ஃபிமேலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிறார்கள். மா கியா பக்கா ரஹி ஹே, அம்மா என்ன சமைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதே ஹேமை போட்டு இங்கே ஒரு டாட் வச்சிடணும். ஹேன், இதோடைய ப்ரொனன்சியேஷன் ஹேன். இங்கே ஒரு டாட் வச்சுட்டா அது இருக்கிறார்கள் அப்படின்னு. அதே இருக்கிறீர்களுக்கும் இதே சேம் தான். இங்கே ஒரு தும்மை போட்டுக்கோங்க. மா தும் கியா பக்கா ரஹி ஹே, மா நீங்கள் என்ன சமைச்சு கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க, சமைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுக்கும் சேம் இதே வார்த்தையை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இருக்கிறோம். ஹம் ஸ்கூல் ஜா ரஹே ஹே, நாங்கள் ஸ்கூலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். சேம் இருக்கிறோமுக்கும் இதே ஹேம் தான் ப்ளூரலில் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இருக்கின்றன. ஹமாரே கர்கே பகீச்சே மே குலாபு கே பௌதே ஹே, எங்களுடைய வீட்டு தோட்டத்தில், பகீச்சே மீன்ஸ் கார்டன், தோட்டத்தில் குலாபுக்கே பௌதே ஹே, ரோஜா செடிகள் இருக்கின்றன. இருக்கின்றனக்கு ஹேன் இங்கே டாட் வச்சு ப்ளூரலில் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த வார்த்தைகளோட யூசேஜ் எப்படி இங்கே நம்ம போட்டிருக்கோன்றது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் போடாமல்